ஆரம்ப காலத்தில் காலையில் 10 மணிக்கெல்லாம் என்னோடய இடுப்பில் கத்தியை வச்சு என்னோடய பர்ஸு, என்னோடய லைசன்ஸு, பணம் எடுத்தது புளியாந்தோப்பு ஏரியாவில் நடந்த காலம் இருக்குது. நம்மளும் எல்போர்டு, ஓட்டுறவங்களும் எல்போர்டுனா இடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருந்து இன்றைக்கி வந்து பெண்களுக்கு நிறைய இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் கூட நிறைய சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இடத்துல கேட்கும்போது அக்கா யூனிஃபார்மோடு தான் வரணும்னா, யூனிஃபார்ம் இல்லைன்னா நான் வரவே மாட்டேன்னு சொல்லுவேன். என்னன்னா என்னோட அடையாளம் இதுதான், என்னோட தொழிலை நான் மதிக்கிறேன். காதல் திருமணம் அப்படிங்கிறதுனால பொருளாதார நெருக்கடி, நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் சந்திக்கிற மாதிரி ஆயிடுது. சரி, அதுக்கப்புறம் அங்கே பிஸ்னஸ் ரொம்ப டல்லாகிடுது. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம், 2 குழந்தைகளாகிடுது. எல்லாருமே என்ன சொன்னாங்க, நீ ஒன்றுக்கு எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க வேஸ்ட்டாக போயிடுவாய் நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன, ஆட்டோ லைசன்ஸ் இருந்தது. இன்றைக்கி மாதிரி லோன் அன்னைக்கு ஈஸி கிடையாது. கணவருக்கு ஒரு ஆட்டோ எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேஸில் கோயம்புத்தூரில் லைசன்ஸ் போட்டிருந்தேன். இங்கே வந்து அந்த லைசன்ஸ் வந்து எனக்கு கை கொடுத்து, ஆல்ரெடி இங்கே பெண்கள் ஓட்டிகிட்டும் இருந்தாங்க. அப்போ ஆமாம், அப்போ சரின்னு சொல்லிவிட்டு நம்ம இனிஷியலாக நீங்கள் முதல்ல ஆட்டோ ஓட்டியிருப்பீங்கல்ல, அப்போ வந்து வருமானம் என்ன, ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்துச்சு? அன்றைக்கே வந்து நான் 1000 ருபீஸ் ஓட்டுவேன். இன்றைக்கி 1000 ருபீஸ் ஓட்டுறது பெரிய விஷயம். எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு நம்ம ஒரு ஃபீல்டுலேருந்து எதிர்ப்பு வருதுன்னா வெளியிலேருந்து எதிர்ப்பு வராது, ஃபேமிலியில். ஆனால் ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பச்சை கொடி காட்டினதே எங்கள் அப்பா தான். முதல் முறையாக வந்து இலவசமாக வந்து ஆட்டோ ஓட்டலாம் இரவு நேரத்தில் பெண்களுக்கு அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி அது மாதிரி வெளியில் நைட்டு போகும்போது, ஏர்போர்ட்லேருந்து வரும்போது, மிட் நைட் வரும்போது கூப்பிடும்போது அந்த ஒரு இதாச்சு. அதே மாதிரி நைட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. காலையிலையும் ஈவினிங் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஃப்ரீ ரைட் கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், காலையில் ஒரு 3/4 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3/4 மணி நேரம் பெண் குழந்தைகளுக்கு ஃப்ரீ ரைட் கொடுத்துட்ருக்கோம். வண்டியில் வந்து வைஃபை, சார்ஜிங் பாயிண்ட்டு, நாப்கின், மாஸ்க்கு, மெடிசின், பிஸ்கெட்டு, வாட்டர் பாட்டில், இந்த மாதிரியான எல்லாமே வண்டியில் வச்சுட்ருக்கோம். அதே மாதிரி ஹேர் பின்னு, பெண்களுக்கான சீப்பு, பொட்டு, சேஃப்டி பின்னு. நம்ம நினைக்கிறோம் ஃப்ரீயாக கூப்பிட்டா உடனே வருவாங்க, அப்படியெல்லாம் வரதில்லை. இப்போ நைட்டு இலவசம்னா எதுக்கு நீங்கள் இலவசமாக கூட்டின்னு போகிறீங்க? உங்களுக்கு என்ன, யாராக பெட்ரோல் கொடுக்குறாளா, கவர்மெண்ட்ல எதாவது பணம் கொடுக்குறாளா, வேறு ஏதாவது விதத்தில் உங்களுக்கு பணம் வருது, அந்த மாதிரி கேள்விகள் கேட்குறோம். ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? 54. ஞாபகம் இருக்க இது வரைக்கும் எவ்வளோ ரைடு ஓட்டியிருப்பீங்க சோஃபார்? ஊபரில் வந்து 25,000 ஓட்டியிருக்கேன். மொத்தம் இவ்வளோ வருஷங்களில் 2 lakhsக்கு மேலே ரைட் பண்ணியிருக்கோம். Galata Titans of Tamil Nadu 2026 second edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பவர்ட் பை வீகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். டேஸ்ட் த மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை, அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை, அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி. அடுத்ததா மேடைக்கு வந்து யார் விருது வாங்க போறாங்க அப்படிங்கறத எல்இடில பாத்துக்கலாம். ஓவர் டு எல்இடி. Galata Titans of Tamil Nadu second edition 2026. Golden icon of inspiration, social service, and the award goes to Miss PV Raji Ashok. Yes, ladies and gentlemen, put your hands together to welcome Miss PV Raji Ashok to the stage. ஸோ 20 வருடங்களுக்கு மேலாக ஆட்டோ ஓட்டுறீங்க. ஸோ பெண்களோட பாதுகாப்புக்காக நிறைய நேரங்களில் இரவில் தான் நீங்கள் ஆட்டோ ஓட்டுவீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி, நிறைய பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு எப்பாச்சும் உங்கள் பாதுகாப்பு மேலே ஒரு பயம் இருந்திருக்கா? என்னடா அது ஆட்டோ ஓட்டுறோம், அதுவும் இரவு நேரத்தில் ஓட்டுறமேனு ஒரு பயம் இருந்திருக்காக்கா? முதல்ல எல்லாருக்கும் நன்றி, கலாட்டா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா இந்த மாதிரி அவார்டுகள் தான் எங்களுக்கான பூஸ்ட்டு. அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வே இது தான். கேரளாலேருந்து கோயம்புத்தூர் வந்து, கோயம்புத்தூர்லேருந்து 4 நாளில் சென்னையில் வந்து 2வது நாளே நான் ஆட்டோ ஓட்டுறேன். எனக்கு வழி தெரியாது, சென்னையோட மொழி தெரியாது, ஆட்டோ ஓட்டவும் தெரியாது. 1 ஹவரில் ஆட்டோ கற்றுக்கிட்டு ஓட்டுறேன். அப்போ எனக்கு அந்த டைமில் ஒரு பயம் இருந்தது.
இன்றைக்கி வந்து நிறைய சிஸ்டம் வந்துருச்சு. நாங்கள் ஆரம்ப காலத்தில் காலையில் 10 மணிக்கெல்லாம் என்னோடய இடுப்பில் கத்தியை வச்சு என்னோடய பர்ஸு, என்னோடய லைசன்ஸு, பணம் எடுத்தது புளியாந்தோப்பு ஏரியாவில் நடந்த காலம் இருக்குது. வண்டியை இடிச்சிட்டு போவாங்க, நம்மளும் எல்போர்டு, ஓட்டுறவங்களும் எல்போர்டுனா இடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருந்து இன்றைக்கி வந்து பெண்களுக்கு நிறைய இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் கூட நிறைய சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. காவலர் ஆப்பு, சிசிடிவி கேமரா. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு சமூகத்து மேலே ஒரு நல்ல அக்கறை இருக்குது. சப்போஸ் ஓரமாக ஒரு நிமிஷம் நான் வண்டி நின்னா கூட 4 பைக்கில் போகிறவங்களும் சரி, ஆட்டோவில் போகிறவங்களும் சரி, காரில் போகிறவங்களும் சரி, என்னமா ஆச்சு, எதாவது வேணுமா, ஹெல்ப் பண்ணணுமா அப்படிம்பாங்க. நம்ம ஒரு ஸ்டெப்னியை கைட்டு நின்னா கூட ஒரு ஆட்டோ டிரைவரே வரலைன்னா கூட பைக்கில் போகிறவங்களும் அந்த இளைஞர்களுக்கு அந்த சமூகத்து மேலே அக்கறை இருக்குது. அதனால் அவங்களை சுற்றி நம்மளுக்கு சுற்றி ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறனால எனக்கு பயம் இல்லை. என்னென்னா ரோந்து காவலரும் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. காவலரும் நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அப்போவும் கூட சினிமாவில் வர வில்லன்கள் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒரு சில தவறுகள் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு காலப்போக்கில் எல்லாம் சரியாகும் அப்படின்னு நம்பிக்கிறோம். என்னென்னா புதிய அரசாங்கம் வந்திருக்கு, கண்டிப்பாக அவர் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சூப்பர்மா. ஏன்னா இப்போ நீங்கள் வரும்போதே கெத்தா நீங்கள் நினச்சிருந்தா நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸில் வந்திருக்கலாம். ஆனால் அவ்வளோ பெருமையாக இந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட அந்த ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கீங்க. இல்லை, என்னோட அடையாளமே இதுதான். நிறைய இடத்துல கேட்கும்போது அக்கா யூனிஃபார்மோடு தான் வரணும், நான் யூனிஃபார்ம் இல்லைன்னா நான் வரவே மாட்டேன்னு சொல்லுவேன். என்னன்னா என்னோடய அடையாளம் இதுதான். நிறைய பேருக்கு நான் அந்த யூனிஃபார்ம் ஓட்டினா டிரைவர்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருப்பேன். என்னோடய தொழிலை நான் மதிக்கிறேன். எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு வேலை அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணும், அதுக்கான ஒரு ஊதியம் இருக்கணும், அந்த சுய கௌரவம் இருக்கணும். அந்த 3மே இந்த எனக்கு இருக்குது. என்னோடய பசங்களும் சரி, நிறைய இடத்துல என்னோடய ஃபோட்டோ ஆட்டோவில் வரும்போது அவங்க போடுவாங்க ஸ்டேட்டஸில். அவங்க போடும்போது சப்போஸ் அது என்னோடய பையனோட ஃப்ரெண்டாக இருக்கும், ஆனால் என் பையன் கத்தாக சொல்லுவான் அது எங்கள் அம்மா அப்படின்னு. அது மாதிரி எல்லாருமே என்னோடய ஃபேமிலிலையும் சரி, என்னோடய அப்பா அம்மா கணவர் வீட்டில் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாவாக இருக்கிறதுனால தான் லைஃப்பில் வந்து இவ்வளோ தூரம் நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. எனக்கு என்கரேஜ் பண்ணுறவர் தான் அது. ஆக்சுவலாக சொன்ன போனால் எங்களோட ஒரு ஆச்சாரமான ஃபேமிலி. நாங்கள் பிராமின். அப்பா வந்து அந்த காலத்தில் ஆச்சாரம் 99 இயர்ஸ் ஆச்சு அவருக்கு இப்போ. அப்போ அப்படி இருக்கிறவர், அப்பா நான் ஆட்டோ ஓட்ட போகிறேன், என்னம்மா என்ன தொழில் வேணால் செய்யுமா, செய்கிற தொழில் உண்மையாகவும் நேர்மையாகவும் யாரையும் ஏமாத்தாகவும் இருக்கணும், நீ செருப்பே தைச்சா கூட அதுலேயும் அந்த நம்ம தொழிலுக்கான இது இருக்குது, அதனால் பண்ணும்பார். அந்த மோட்டிவேஷன் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. தட்ஸ் ரியலி கிரேட் மேம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இருக்க மாதிரி எப்பயுமே கெத்தா இதே மாதிரி இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இருப்பேன், எப்பவுமே இருப்பேன். என் பையன் சொல்லுவான், வேண்டாமா நீ வண்டிக்கு போகாத, எப்போதும் நான் சம்பாதிக்கிறேன் அப்படிமா. என் பையன் எனக்கு வந்து சாப்பாடு போடுவான், நான் ஊருக்கெல்லாம் போடணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் தானே வழிச்சாகணும். கலாட்டா பிரசன்ஸ் டைட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 2026 நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ உங்களை பற்றி வந்து நாங்கள் நியூஸில் பார்த்தோம், நிறைய இடங்களில் வந்து கேட்க முடிஞ்சிச்சு. முதல்ல எப்போ வந்து ஆட்டோ ஓட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? 99லேருந்து நான் ஓட்டின்னு இருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய ஊர் பாலக்காடு. அங்கேருந்து காதல் திருமணத்துக்கு கோயம்புத்தூருக்கு வரோம். கோயம்புத்தூரில் 98க்கு ஒரு அப்புறம் அங்கே கணவர் மட்டும்தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார். நான் ஒரு ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். காதல் திருமணம் அப்படிங்கிறதுனால பொருளாதார நெருக்கடி, நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் சந்திக்கிற மாதிரி ஆகிடுது. சரி, அப்போ அதுக்கப்புறம் அங்கே பிஸ்னஸ் ரொம்ப டல்லாகிடுது. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம், 2 குழந்தைகள் ஆகிடுது. எல்லாருமே என்ன சொன்னாங்க, நீ ஒன்றுக்கு எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க, வேஸ்ட்டாக போயிடுவாய் நீ அப்படின்னு. காதல் திருமணம் பண்ணதுனால அதனால் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் அங்கேருந்து சென்னைக்கு வரோம். சென்னைக்கு வரும்போது என்னோட ஒரு சிஸ்டரும் ஒரு பிரதரும் இங்கே இருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கல. என்னென்னா படிப்பு பாதியில் போச்சு. அதுக்கப்புறம் வேலை கிடைக்கல. படிப்போட முக்கியத்துவம் நான் நிறைய இடத்துல உணர்றதே அதுதான். என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிகிரி வந்து டிஸ்கண்டினியூ. அப்போது அப்படி பாதியில் போகும்போது அதுக்கப்புறம் என்ன, ஆட்டோ லைசன்ஸ் இருந்தது. இன்றைக்கி மாதிரி லோன் அன்னைக்கு ஈஸி கிடையாது. கணவருக்கு ஒரு ஆட்டோ எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேஸில் கோயம்புத்தூரில் லைசன்ஸ் போட்டிருந்தேன். இங்கே வந்து அந்த லைசன்ஸ் வந்து எனக்கு கை கொடுத்து ஆல்ரெடி இங்கே பெண்கள் ஓட்டிகிட்டும் இருந்தாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அதில் ஒரு பொருளாதாரம் இருந்தது, ஜாப் ஃப்ரீடம் இருந்தது. என்னென்னா நம்ம குழந்தைகளை எப்போ வேணால் வந்து பார்த்துக்கலாம், எப்போ வேணால் போய்க்கலாம், அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்தது, இன்கமும் இருந்தது. இனிஷியலாக நீங்கள் முதல்ல ஆட்டோ ஓட்டியிருப்பீங்கல்ல, அப்போ வந்து வருமானம் என்ன, ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்துச்சு? அன்றைக்கே வந்து நான் 1000 rupees ஓட்டுவேன். இன்றைக்கி 1000 rupees ஓட்டுறது பெரிய விஷயம். ஓகே, எப்போ நீங்கள் சொல்கிறது? முன்னாடி 1998லையா? 99லேயே 900, 800, 1000 rupees எல்லாம் கண்டினியூவாக ஒரு 12 hour ஓட்டினா கிடைக்கும். என்னென்னா ஆட்டோகள் குறைவாக இருந்தது. இந்த ஷேர் ஆட்டோ, டாடா மேஜிக் அந்த மாதிரி காம்படிஷன் இல்லை. எங்களோட ஆட்டோ மட்டும்தான் இருந்தது. ஓலா ஊபர் இல்லை. நம்ம சொன்ன ரேட்டு தான்.
அது மாதிரி சென்டரில் தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். சென்டர்லனால் நம்ம ஒரு ரூமுக்கெல்லாம் ஹோட்டலுக்கெல்லாம் கஸ்டமரை பிடிச்சி கொடுத்தாலும் அந்த ஒரு கமிஷன், ஆட்டோ ஓட்டுறதை விட அந்த கமிஷன் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு 100 ரூபா பெட்ரோல்லையே ஒரு 1000 ரூபா ஓட்டுற அளவுக்கு இருக்கும். காலையில் 3 மணிக்கு போனேன்னா 10 மணிக்குள்ளேயே முடிச்சிடலாம். இன்றைக்கி அந்த 1000 ரூபா ஓட்டணும்னா கிட்டத்தட்ட 15 மணி நேரம் நம்ம உழைக்கணும். விலைவாசிலாம் ஏறிடுச்சு. விலைவாசி காம்படிஷன் அதிகம். விலைவாசியை விட நம்மளுக்கு நம்மளோட ஃபீல்டில் இருக்கிற காம்படிஷன் அதிகமாகிடுது. நீங்கள் இன்னும் இணையிலையா அந்த ஓலா யூபர் அது எதுலையுமே இணையாக ஓடிட்டு? ஊபரில் இருக்கேன் நான். ஊபர்லேயே ஹையஸ்ட் ரேட்டிங் நான் தான் இருக்கேன். 5 ஸ்டார் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். அப்படி இருக்கேன். ஊபரில் மட்டும்தான் நான் ஓட்டிட்டு. 26 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டணும் அப்படின்றப்போ நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும்ல. என்ன ஒரு பெண்ணாக இருந்து ஆட்டோ ஓட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, கஷ்டங்கள் இருந்திருக்கும். என்ன மாதிரி எதிர்ப்புலாம் வந்துச்சு சுற்றி? இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு வரல. எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு நம்ம ஒரு ஃபீல்டுலேருந்து எதிர்ப்பு வருதுன்னா வெளியிலேருந்து எதிர்ப்பு வராது, ஃபேமிலியிலேருந்து தான். ஆமாம், ஃபேமிலியிலேருந்து தான். இந்த ஃபேமிலி நம்மளுக்கு கூட இருந்துன்னா ஒரு பெண் எதில் வேணால் சாதிக்கலாம். என்னென்னா என்னோடய கணவரும் சரி, ஆக்சுவலாக பார்க்க போனால் எங்கள் அப்பாலாம் நாங்கள் பிராமின் ஃபேமிலி, பெரிய ஆச்சாரமான ஒரு ஃபேமிலி. ஆனால் ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பச்சை கொடி காட்டினதே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா சொல்லுவார், நீ செருப்பு கூட எந்த தொழில் செய்யும்போதும் அதோட சின்சியாரிட்டி, நேர்மை, அந்த ஒரு கடினமாக உழைச்சேன்னா எந்த தொழிலும் கேவலம் இல்லை அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா. அதனால் எனக்கு ஃபேமிலியிலேருந்து எல்லா ஹஸ்பண்ட் ஃபேமிலியிலேருந்தும் சரி, என்னோடய ஹஸ்பண்டும் சரி, இன்றைக்கி எனக்கு என்னோட நல்ல ஃப்ரெண்டு நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய கணவர் தான். ஆமாம், இன்றைக்கும் சரி அன்னைக்கும் சரி எல்லாத்துக்குமே எனக்கு ஒத்துழைச்சது, என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது, எவ்வளோனுக்கும் மோட்டிவேஷன் பண்ணது. ஏதாவது ஒரு பார்க்கும்போது, ஒரு வீடியோ பார்க்கும்போது, ஒரு இது பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற சொல்லும்போது என்னென்னா, லாக்டவுனில் நான் ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டேன் மதுரையில். சமைக்க போயிட்டு, சரி நீ நம்ம நல்லா சேல்ரி அங்கேயே இருந்துடலான்னு சொல்லும்போது என் கணவர் சொன்னார், இல்லை வேண்டாம் வந்துடு, நீ ஒரு வட்டத்துக்குள்ளே உன்னோட லைஃப் போகக்கூடாது, இன்னும் நீ வந்து எவ்வளவோ உலகத்தில் பார்க்கணும், நீ எவ்வளவோ சாதிக்கணும், அங்கே இருந்தானா எதுவுமே பண்ண முடியாது, கடன் நம்மளை அப்புறம் கூட பார்த்துக்கலாம், வந்துரு வெளியே அப்படின்னு என்னோடய ஒவ்வொரு முயற்சிக்கும் மோட்டிவேஷன் என்னோடய கணவர் தான். அதனால் என்னோடய ஃபேமிலி, என்னோடய சிஸ்டர்ஸும் சரி, அம்மா அப்பா, கணவர் வீட்லேயும் சரி, என்னை எப்போவுமே ஒரு ஆட்டோ டிரைவராக கில்ட்டியாக அவங்க ஃபீல் பண்ணதே இல்லை. அதனால தான் என்ன வச்சதில்லை. சூப்பராக என்னை வந்து மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்னால் உயர்ந்த முடியும். என்னோடய பசங்களும் அப்படி தான். என் பையன்லாம் நிறைய பேட்டியே இன்றைக்கி அவன் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறான், ஆனால் கூட நிறைய பேட்டியே சொல்லுவான். அவங்க காமிப்பாங்களாம், இந்த ஒரு லேடி நான் பார்த்தேன் இந்த ஆட்டோவில், அவன் என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லுவானா, பெருமையாக சொல்லுவானா. அவன் யாரோ அவனோட ஃப்ரெண்டு ஒரு வாட்டி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்களா, என்னோடய வண்டியில் இருக்கிறதெல்லாம் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு போய் இவன் கால் பண்ணி அது என்னோடய அம்மா தான் அப்படின்னு. அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு அப்படி தான், நம்மளுக்கு ஃபேமிலி சுற்றும் இருக்கிறவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா உயர்ந்த முடியும். என்னன்னா எப்பவுமே அடுத்தவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, அதை நம்ம காதிலேயே கேட்கக்கூடாது. ஓகே, எப்போ வந்து உங்களுக்கு தோணுச்சு முதல் முறையாக வந்து இலவசமாக வந்து ஆட்டோ ஓட்டலாம் இரவு நேரத்தில் பெண்களுக்கு அப்படின்னு? அது ஒரு வாட்டி நான் வந்து ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு 10 மணிக்கு, நான் எப்பவுமே அதிகமாக நைட்டில் சவாரி பண்ணுறாள் இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ போச்சு. அவங்க ஏதோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வராங்க, ஆனால் அந்த டிரைவர் வந்து ஃபுல்லாக ட்ரிங்கில் இருந்தார். எனக்கு அவர் இப்படியெல்லாம் ஓட்டுறது பார்த்து அவங்கள கொண்டு போய் கரெக்டாக சேஃபாக விடுவாங்களா அப்படின்னு ஒரு இதாகிடுது. நான் என்னோடய கஸ்டமர் இல்லை என்னோடய வண்டியில், நான் வீட்டுக்கு வராமல் அந்த வண்டி பின்னாடியே பின்தொடர்ந்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி நம்மளும் வீட்டில் எம்டியாக தானே நிறைய வாட்டி வரோம், அதனால் நம்மளே ஃப்ரீயாக கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு சொன்னேன். நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி அது மாதிரி வெளியில் நைட்டு போகும்போது, ஏர்போர்ட்லேருந்து வரும்போது, மிட் நைட் வரும்போது கூப்பிடும்போது அந்த ஒரு இதாச்சு. அதே மாதிரி நைட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ரீசெண்டாக கூட ஒரு அம்மா கூப்பிட்டாங்க, எனக்கு இது மாதிரி ஒரு இதுக்கு போனோமா, மதுராந்தகமாக ஏதோ ஊர், ஆனால் எங்கிட்ட 300 ரூபா தான் இருக்குது, எனக்கு இங்கேருந்து ஆட்டோக்கே 300 ரூபா கேட்குறாங்கன்னா சரி பரவாயில்லன்னு சொல்லி நான் பெரியார்நகர்லேருந்து அவங்கள கொண்டு போய் நைட்டு 12 மணிக்கு கோயம்பேட்டில் விட்டு, நீங்கள் எனக்கு பணம் தர வேண்டாம், அந்த பணத்தை வந்து அந்த ஒரு பஸ்ஸுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு. நம்மளால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் இயல்பாகவே சொல்லுவாங்கல்ல, வந்து நைட் நேரத்தில் ஆட்டோ ஓட்டினா இன்னும் வந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு கேட்கலாம். அண்ட் அது உண்மையுமே கூட, இப்போ வந்து 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல நைட்டில் வந்து 200 ரூபாய் ரெட்டிப்பாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த வருமானம் அதெல்லாம் பாதிக்கும்னு தோணலையா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளை ஒரு நாளைக்கு எவ்வளவோ எம்டியாக சுற்றுறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 லிட்டர் பெட்ரோலோட எம்டி நம்ம சுற்றிட்டு தான் இருக்கோம். ட்ரிப்புக்காக, அடுத்த கஸ்டமருக்காக நம்ம சும்மா சுற்றிட்டு இருப்போம். அந்த மாதிரி சுற்றுறது இது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக ஆகட்டும் அப்படின்னா, நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகிறது இன்னொருத்தருக்கு பயன் அப்படின்னா நம்ம அது செய்கிறது தப்பு இல்லைன்னு தோணும். எங்கள் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் அந்த கொட்டையை தொட்டி இருப்பில் அதை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எடுத்து ஒரு சாக்கில் போட்டு வைப்பேன். அது ஃபுல்லாகும்போது ரோட் சைடில் இருக்கிற மக்களுக்கு
அதை கொண்டு போய் எரிக்கிறதுக்கு கொடுப்பேன். நம்ம அது குப்பையில் போட்டோன்னா அது வேஸ்ட்டு. அதனால் அது ஒரு நம்மளுக்கு தேவையில்லாதது இன்னொருத்தருக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னா அது ஒரு சேவையாக நான் நினைக்கிறேன். அதுதான் நம்ம கொடுக்க முடியும். பணம் கொடுக்க முடியலைன்னா கூட நம்ம வேஸ்ட் ஆகிறது இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோன்னா அது ஒரு சப்போர்ட் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னமும் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொரு டைமில் இருக்கும்னு தோணும். இப்போ இருக்கிற நடுவில் வர சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இல்லையா அப்படின்னு தோணும். இதுக்கு என்ன காரணம், என்ன அது சோஷியல் மீடியா காரணமா, நம்ம காரணமா, எதுவுமே புரியல. ஆனால் இது வரைக்கும் எனக்கு பெரும்பாலும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கே தவிர எனக்கு அந்த டைமில் இந்த புரிதல் இல்லை, இந்த போல்டு இல்லை. என்னென்னா நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளேருந்து வரேன். என்னென்னா எங்கள் ஃபேமிலியில் கிராமம் பாலக்காட்லேருந்து சின்ன ஒரு கிராமம், அதுக்குள்ளேருந்து வெளியே வரேன். கோயம்புத்தூர்லேயும் நான் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணேன். அதனால் எனக்கு வெளி உலகத்தை பற்றி அதிகமாக இல்லை. இப்போ சென்னையில் வந்து அந்த ஒரு பயம் எனக்கு இருந்ததுனால சிலப்போ எனக்கு அந்த மாதிரி இது இருக்கலாம். இப்போல்லாம் எனக்கு தோணும் யாராவது நம்மளை எதாவது பண்ண அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்தளவுக்கு போல்டாச்சு. ஓரளவு காவல்துறையும் அவங்களுக்கு இன்றைக்கி காவலர் ஆப்பு, சிசிடிவி நிறையா இருக்குது. அதே மாதிரி காவலர் ரோந்து வாகனங்களும் நிறையா இருக்குது. ஆனாலும் ஒரு சிலது நடக்கிறதுனா என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 26-27 வருஷமாக இருக்கேன். நான் சேஃபாக இருக்கேன். நான் 1 மணிக்கு போகிறேன், 2 மணிக்கு போகிறேன், 4 மணிக்கு போகிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே பிரச்சனைகள்லாம் வரல. அது நம்ம ஆன்லைனில் ஓட்டுறதுனால நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும், அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் கூட என் பையன் சொல்லுவான், இல்லைம்மா சேஃப் இல்லைம்மா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணி என்ன பண்ணுறதும்மா. சரி, இன்னொன்று விதின்னு ஒன்று இருக்குது, நம்மளுக்கு விதியில் என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் அப்படின்னு அதுதான். ஆனால் ஒரு சில நடக்கும்போது நம்மளுக்கு அது வருத்தமாகவும் இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது வருத்தமாக இருக்குது. அதுதான். இப்போ அதை தாண்டி நீங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சேவைகள்லாம் பண்ணுறீங்க ஆட்டோ ஓட்டுறப்போ? நம்ம வந்து எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். காலையிலையும் ஈவினிங் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஃப்ரீ ரைட் கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், காலையில் ஒரு 3/4 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3/4 மணி நேரம் பெண் குழந்தைகளுக்கு ஃப்ரீ ரைட் கொடுத்துட்ருக்கோம். வண்டியில் வந்து வைஃபை, சார்ஜிங் பாயிண்ட்டு, நாப்கின், மாஸ்க்கு, மெடிசின், பிஸ்கெட்டு, வாட்டர் பாட்டில், இந்த மாதிரியான எல்லாமே வண்டியில் வச்சுட்ருக்கோம். அதே மாதிரி ஹேர் பின்னு, பெண்களுக்கான பொருட்கள். என்னென்னா வண்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சொல்லுவாங்க, அக்கா ஒரு பூ வாங்கணும்பாங்க. பூ வாங்கிட்டு இப்படி அக்கா பின்னு இருக்காப்பா அப்படிம்பாங்க. அப்போ அதுலேயே நம்ம அந்த பெண்கள் என்னென்னா எல்லாருமே அதே மாதிரி அவசரத்தில் நிறைய பெண்கள் வந்து குளிச்சுட்டு அப்படியே ஏறி உட்காந்துருவாங்க ஆஃபீஸ் போகிறதுல. ஆமாம், இப்போ பாதி மேக்கப் ஆட்டோவில் தான் நடக்குது. அப்போ அது மாதிரியான அவங்க பெண்களுக்கான சீப்பு, பொட்டு, சேஃப்டி பின்னு. நீங்கள் ஒரு விமனாக இருக்கிறதுனால கரெக்டாக விமனுக்கு என்ன தேவையோ கரெக்டாக இல்லை, இது எனக்கு அனுபவத்தில் வருது. ஒரு வாட்டி நீங்கள் பொட்டு கேட்கும்போது என்ன நினைப்பேன், ஐயோ வாங்கி வச்சுருந்தா அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அடுத்த வாட்டி அதை வாங்கி வைப்பேன். பெண்கள் நம்ம ட்ரெயினில் வரும்போது அக்கா கடையில் நிறுத்துங்க நாப்கின் வாங்கணும் அப்படிங்கும்போது யோசிச்சேன், சரி வாங்கி வச்சுருவோமே, உங்களுக்கு தேவை அது வரும்போது சரி அதை வாங்கி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். சரி, இப்போ இந்த மாதிரி சலுகைலாம் இருக்குது ஆட்டோவில் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் கேட்பாங்க. நீங்கள் எப்படி? நாம் இன்னைக்கு வரைக்குமே அந்த பில்லை விட ₹1 எந்த கஸ்டமர்ட்டையும் கேட்கறதில்ல. நிறைய பேர் எங்கிட்டே சொல்லுவாங்க, அக்கா 20 ரூபா சேர்த்து கெடுங்கம்மா. இல்லை, ஒருத்தர் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கும்போது அது பெக்கிங், நீங்களாக கொடுத்தீங்கன்னா அது கிஃப்ட்டு, நானாக கேட்டோன்னா அது பிச்சை. ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு 10 ரூபா பிச்சை எடுக்கணும், தேவையே இல்லை அப்படின்னு நான் இன்னைக்கு வரைக்கும் மழை செய்வலையும் சரி. எல்லாருமே மழையில் என்னோட ஹஸ்பண்டே சொல்லுவார், மழை டைமில் நீ ஆன்லைன்லேயே ஓட்டாதிரியுமா. அந்த டைமில் தான் நான் ஆன்லைன்லேயே ஓட்டுவேன். என்னென்னா அன்றைக்கி தான் இப்போ வெளியில் விலை ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அது யூஸாக இருக்கணும்ல. எல்லாமே பட்ஜெட் போட்டு வாழறவங்க இந்த டைமில் நம்ம விலை ஏற்றிட்டோன்னா அவங்களோட பட்ஜெட்டில் ஒரு துண்டு விடும்ல. அதனால் மழை டைமில் தான் நான் ஆன்லைன்லேயே ஓட்டுவேன். எந்த ரேட்டுமே அதிகமாக ₹1 கூட 32 ரூபானா 32 ரூபா தான் கேட்பேன், 35 கூட கேட்க மாட்டேன். நீங்கள் இருக்கிறத போடுங்க அவ்வளோதான் அப்படிம்பேன். அதே மாதிரி கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பேனே தவிர இது வரைக்கும் யார்ட்டையும் கேட்டதில்லை. ஓகே, உங்களுக்கு எப்போ வந்து ஃபஸ்ட் டைம் தோணுச்சு இந்த மாதிரி நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ள ஒரு ஆட்டோவாக இருக்கணும், பெண்களுக்கான ஒரு ஆட்டோவாக நம்ம ஆட்டோ இருக்கணும் அப்படின்னு எப்போ தோணுச்சு? அதான் ஒவ்வொரு டைமும் அது அனுபவம் இல்லை. நான் அதே மாதிரி தான் நைட்டு ஏன் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா, நைட்டு பெண்கள் இந்த மாதிரி நிற்கும்போது நான் சென்டரில் தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்து அங்கேருந்து வரும்போது பார்த்துட்டிங்கன்னா 10 மணி 11 மணிக்கு வரும்போது பெண்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க. அன்றைக்கெல்லாம் ஷேர் ஆட்டோ கிடையாது. வரும் பஸ்ஸுக்காக நிற்கும்போது நான் வாங்க புருஷோக்கம் தான் போகிறேன், பெரம்பூர் தான் போகிறேன், வாங்க. இல்லைம்மா என்கிட்ட காசில் பரவாயில்ல வாங்க அப்படிம்பேன். அப்படியே ஆரம்பிச்சது. அப்போ சொல்லணும் என்னென்னா, நான் நிறைய காதல் திருமணத்தில் நிறைய விரக்தி அடையும்போது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது ஆட்டோ சந்திரகுமார். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, விசாரணை நடிகர். இப்போ அவர் ஆட்டோ டிரைவர் கோயம்புத்தூரில், சந்திரகுமார். அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சும்போது அவர்கிட்டயே சொல்லுவேன் நான், என்னென்னா நான் தான் ஒரு பொண்ணு ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து நிற்கிறேன்னா உடனே கல்யாணம் பண்ணி வைப்பேலா நீங்கள் சொல்லி புரிய வச்சா நான் அனுப்ப வேண்டாமா, என்னோடய லைஃப் இப்படியா இருக்குன்னா, இல்லை நீ உன்னோட லைஃப் உனக்காக வாழ்ந்துட்டுருக்க, சாதாரண மக்கள் கூட சேர்ந்து வாழு,
நீ உனக்காக வாழ்ந்தேன்னா நீ உன் ஐயர் ஃபேமிலி நீ அப்படியே வாழ்ந்தேன்னா உனக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே கிடைக்காது. இல்லாட்டா பணமும் இருக்கணும், இல்லாட்டி பெரிய இடத்துல நீ இருக்கணும். இல்லைன்னா நீ என்ன பண்ணணும், அடித்தட்ட மக்கள் கூட சேர்ந்து வாழ்ந்து பழகு. அப்போ எனக்கு அதில் ஒரு ஹாப்பி இருக்குன்னு. அப்படி தான் நம்ம ரோட்டில் இப்போ தானே குழந்தைகளுக்கெல்லாம் செருப்பு இருந்தது. அன்றைக்கி ரோட்டில் குழந்தைகள் மத்தியான டைமில் செருப்பு இல்லாமல் ஸ்கூல் பசங்க வரும்போது அவங்கள ஹாயாக ஜாலி உட்கார வச்சுட்டு அப்படியே வண்டி ஓரமாக நிறுத்தி ஐஸ் விற்கும்போது அவங்க கூட நானும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்தது. அந்த ஹாப்பி மூமெண்ட் எனக்கு அதில் ஒரு ஹாப்பி கிடச்சிது. பொருளாதாரம் ஒரு பக்கம் எனக்கு 10 ரூபா போயினாலும் அந்த 10 ரூபாய்க்கு ஒரு ஹாப்பி கிடைக்கி அப்படிங்கும்போது அது பெருசாக தெரியல. அப்படி தான் நான் ஒவ்வொரு சேவையாக பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் எய்டு வைக்கும்போதும் சரி, கேகே நகரில் ஒரு ஸ்விக்கி டிரைவர் அவரோட வண்டியே காலில் கிழிச்சிட்டு ரத்தமாக கூட்டிகிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், அக்கா துணி எதாவது கொடுங்கன்னா, நம்ம வண்டியில் தான் அழுக்கு துணி தானே இருக்கும், வண்டி தொழில் தான் இருக்குது, பரவாயில்லன்னா. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் ஃபஸ்ட் எய்டு வைக்கணும். சரி, நம்மளுக்கு இல்லாட்டா கூட பார்த்துட்டிங்கன்னா எப்படி மாதத்தில் ஒரு 4-5 பேருக்கு நம்ம டெட்டால் மாத்திரைகள் எல்லாமே வச்சுருக்கோம், பேராசிட்டமால் மாத்திரைகள் அந்த மாதிரி இருக்கிறது, அப்படி அது யூஸ் ஆகும். இப்போ என்னெல்லாம் இருக்குது உங்கள் ஆட்டோவில் கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் இதெல்லாம் இருக்குன்னு? வைஃபை இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, ஃபஸ்ட் எய்டு இருக்குது, வாட்டர் பாட்டில் இருக்குது, அப்புறம் பிஸ்கெட் இருக்குது, நாப்கின் இருக்குது, அப்புறம் பெண்களுக்கான பொட்டு இது எல்லாமே வச்சுருக்கு, சீப்பு, ஆமாம் எல்லாமே இருக்கும், ஹேர் பின்னு எல்லாம் இருக்கும். ஓகே, சூப்பர். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆட்டோ, இன்னும் இதெல்லாம் வந்து கொண்டு வர போகிறோம் அடுத்து அப்படின்னு? எனக்கு அதுதான் அந்த முன்னாடி வந்து நம்ம இந்த பஸ்ஸில் எழுதுவாங்கல்ல, ஆமாம் டிஜிட்டல், ஆமாம் அது ஒரு டிஜிட்டல் லெட்டர் வேணும் அப்படின்னு இருக்குது. சரி, அதுக்கான இது பண்ணணும். அது கொஞ்சம் எங்கேயுமே கிடைக்கல. நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட மைண்டில் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல. அது சரி பார்ப்போம், அது பண்ணணும். ஒரு டிஜிட்டல் நம்ம நைட்டு வந்து நிறைய பேருக்கு நம்ம ஃப்ரீங்கும் போதும் யோசிக்கிறாங்க, நம்ம நினைக்கிறோம் ஃப்ரீயாக கூப்பிட்டா உடனே வருவாங்க, அப்படியெல்லாம் வரதில்லை. ஓ, அதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஆமாம், தயக்கம் இருக்குது. எப்படி, எதுக்கு சும்மா, நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் சும்மா கூட்டின்னு போகிறீங்க என்னத்தை, அப்போ பயம் இருக்குது. ஸ்கூல் குழந்தைகளுக்கு நான் பிஸ்கெட்டோடு தான் ட்ராவல் கொடுக்குறேன். அவங்க சொல்லுவாங்க, நீ இறங்குமா, பிஸ்கெட் வாங்காதே. அந்த ஒரு நம்ம என்ன தான் நம்ம பண்ணாலும் மக்கள்கிட்டையும் அந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது. நம்ம எல்லாமே இலவசமாக கிடைச்சாலும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தயக்கம் அவங்ககிட்ட இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்போ நைட்டு இலவசம்னா எதுக்கு நீங்கள் இலவசமாக கூட்டின்னு போயிருங்க, உங்களுக்கு என்ன, யாராக பெட்ரோல் கொடுக்குறாளா, கவர்மெண்ட்டில் எதாவது பணம் கொடுக்குறாளா, வேறு ஏதாவது விதத்தில் உங்களுக்கு பணம் வருது, அந்த மாதிரி கேள்விகள் கேட்குறோம். ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதனால எனக்கு நைட் டைமில் அந்த டிஜிட்டல் ஃப்ரீ ரைடு அப்படிங்கிற மாதிரி அந்த டிஜிட்டலில் ஓடிட்டே இருக்கணும், அந்த ஆசை, அந்த ஒரு ஆசை தான் இருக்குது. உங்கள் ஆட்டோட இது வரைக்கும் பயணிச்சதில்ல மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட், ஒரு பிரசவமாக இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்க வேலை கிடைச்சதா இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சியான ஒரு இன்சிடென்ட்? இல்லை, எனக்கு அப்படி நடுவில் நடுவில் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நடந்தது. நம்ம பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல்லேருந்து டி நகர் வெஸ்ட் மாம்பலம் ஒரு புக்கிங் வருது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வயசானவங்க. அப்போ அவரை டயாலிசிஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படியே ஆட்டோவில் ஏற்றினாங்க, வெஸ்ட் மாம்பலம் போகிறோம். போகும்போது அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு நிமிஷமாக நான் கதவை திறக்கிறேன், பக்கத்தில் யாரையா கூப்பிடணும், அவரை தூக்கணும் அப்படின்னாரு. நீங்கள் கதவை திறக்கிறதுக்குள்ளே நானே அவரை தூக்கிட்டு பரவாயில்லையே, அப்படியே உட்காந்து சேர்லேயே நானே அவரை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே எழுந்து போய் ஊபருக்கே அவங்க கூப்பிட்டு, அவங்க அந்த டிரைவர் சூப்பராக இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் ஊபர்லேருந்து எங்களை கூப்பிட்டு அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணி நல்லா பண்ணாங்க. ஓ, ஊபர் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் மாதிரி பண்ணது, பாராட்டெல்லாம் வந்து. ஆமாம், என்னென்னா அவங்க அவ்வளோ அழுதுகிட்டே சொன்னாங்க, என்னோடய பொண்களெல்லாம் எங்கேயோ இருக்கா, என்னால் நான் பக்கத்தில் இருக்கிறவங்கள தான் இருக்கணும், ஆனால் என்னோடய பொண்ணு மாதிரி ஆக்சுவலாக பார்த்தா அவரோட வாயிலெல்லாம் அந்த எச்சில் இதாக இருந்தது. ஒருத்தர்னா அது தொடர்றதுக்கே அருவருப்பான ஒரு கண்டிஷனில் இருந்தார், யூரின் இதெல்லாம் இருந்தது. இல்லைம்மா அப்படின்னு, பரவாயில்ல வாங்க நீங்கள் எங்கள் அப்பா தான் அப்படின்னு அப்படியே அவர் ரொம்ப ஒல்லியாக இருந்தார். அப்படியே தூக்கிட்டு போய் சேரில் உட்காந்து வச்சேன். அவங்களுக்கு இன்னுமே அவங்க காண்டாக்டில் தான் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்களா? ரெகுலர் கஸ்டமர் இல்லை, நான் எங்கேயா தான் இருப்பேன், ஆனால் எப்போவாது கூப்பிடுவாங்க. நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்டெல்லாம் போடும்போது அது கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கமெண்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, இவங்கள நான் மறக்கவே முடியாது, எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கமெண்டெல்லாம் போடுவாங்க. ஞாபகம் இருக்க இது வரைக்கும் எவ்வளோ ரைடு ஓட்டியிருப்பீங்க சோஃபார்? ஊபரில் வந்து 25,000 ஓட்டியிருக்கேன். யூபரில் மட்டும்? ஓகே, மொத்தம் இவ்வளோ வருஷங்களில் ஓட்டியிருப்பேன். அது 25,000னா ஒரு 1 lakh 1.5 lakh 2 lakhs கூட ஆயிருக்கும். என்னென்னா கிட்டத்தட்ட ஊபர்லாம் வந்து இப்போ 10 வருஷம் தானே, 2 lakhsக்கு மேலே ரைட் பண்ணியிருப்போம். 2 lakhs மேலே ரைட் பண்ணியிருப்பீங்க. இனிஷியலாக வந்து ஒரு இதில் ஆரம்பித்தது. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? 54.
54 ஆயிடுச்சா? அப்ப வந்து தப்பா போடுறாங்க. 48ன்னு போடுறாங்களா எல்லா இடத்துலயும்? அவங்க என்னைக்கோ போடுறது அப்படியே கண்டினியூ ஃபார்வர்ட் ஆகிட்டு தானே இருக்கேன். சரி, உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகணும்லாம் தோணலையா? போதும் ஆட்டோ ஓட்டுனது. இப்போ வந்து நம்ம நிறைய குழந்தைகளுக்கு எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்றீங்க. ஆமாம், ஃபினான்ஷியலாக படிக்கிறதுக்கு, புக் வாங்குறதுக்கு. இப்போ கூட நாங்கள் கேரளாவில் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இணையும் கைகள் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கள் ஊரில் பார்த்துட்டிங்கன்னா பிலோ போவர்ட்டி அதிகம், பிலோ பேக்வேர்டு காஸ்ட் அதிகம். அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் நம்மளுக்கு ஹிந்துஸ்தானில் ஒர்க் பண்ணுற ராராயண சார்னு ஒருத்தர் ஆம்புலன்ஸ் வாங்கி ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அது என்னோட கணவர் வந்து கேரளாவில் ஃப்ரீயாக ஓட்டிகிட்ருக்காரு. 32 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் ஆம்புலன்ஸுக்காக. அவர் அங்கே இருக்கார் ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்காக கேரளாவில். நான் வந்து சென்னையில் இருக்கேன் இந்த சர்வீஸ்க்காக. அப்போது பையன் வந்து எனக்கு சாப்பாடு போடலாம், ஊருக்கே நான் போடணுன்னு நினைக்கிறேன். அது அவன்கிட்ட கேட்குறது கஷ்டம் இல்லை. அது இல்லாமல் நீங்கள் கேட்குற கேள்வி நிறைய கஸ்டமர் கேட்பாங்க. பையன் தான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைன்னா உங்கள் பையன் வேலைக்கு போயாச்சுன்னா நீங்கள் இப்படி வேலையை ரிசைன் பண்ணிடுவீங்களா? இல்லை 60 வயசு வரைக்கும் போவீங்களா? என்னால் முடிகிற வரைக்கும் நான் போகிறேன், அவ்வளோதான். உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் நான் ஆட்டோ ஓட்டுவேன். ஆனால் இன்னொன்று, வீட்டில் இருக்கிறத விட வெளியில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தால் கூட அந்த 10 பேரை தான் பார்ப்போம், அந்த 10 மூஞ்சியை தான் கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஆனால் பப்ளிக்கில் நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான இந்தியா, வெளிநாடு, ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து வரவங்க, அவுட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வரவங்க, நிறைய கலாச்சாரங்கள், நிறைய பொலிட்டிக்கல், அது நிறைய பேர் கூட நம்ம சந்திக்க முடிகிறது. இது வந்து இந்த எங்களோட ஃபீல்டில் மட்டும்தான் முடியும், வேறு எந்த ஃபீல்டுலேயுமே முடியாது. உங்கள்கிட்ட பேச ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். Thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் அவார்ட். தேங்க்யூ. நாங்கள் உங்கள் கலாட்டா மீடியாவுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு அவார்டுமே அடுத்த கட்டத்துக்கான ஒரு மோட்டிவேஷன் தான், எனக்கு இப்போ ஒரு பூஸ்ட் குடிக்கிற மாதிரி தான். அதுதான் எங்களோட அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் கேட்குறீங்களா அடுத்தது என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம எவ்வளோ பேருக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இது வந்து. அவ்வளோ நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் அலாட். Galata Titans of Tamil Nadu 2026 second edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பவர்ட் பை வீகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். டேஸ்ட் த மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை, அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை, அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி.